முதலமைச்சர் ஜோசப் விஜய் பாஜகவை எதிர்த்து பேச தைரியமில்லாதவர் என்று கடிந்துரைத்துள்ள திமுக செய்தி தொடர்பு துணை செயலாளர் சூர்யா கிருஷ்ணமூர்த்தி வதந்திகளை மட்டுமே பரப்பும் ஒருவரை மின்துறை அமைச்சராக அமர வைத்துள்ளனர் எனவும் குற்றம் சாட்டியுள்ளார். ஒரு அமைச்சருங்கிறத மறந்து தமிழ்நாடு சட்டமன்றத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு உறுப்பினர் இந்த அரசினுடைய அமைச்சர் என்கிற தகுதியெல்லாம் மறந்து தன்னுடைய ஃபேக் நியூஸ் பரப்பக்கூடிய வதந்தி பரப்பக்கூடிய அந்த நிலையிலிருந்து எங்களுடைய தலைவர்கள் குறித்து அவர் பேசியிருக்கிறார். கோமாளி, கேவலம், அப்படி இப்படின்ட்டு வாய்க்கு வந்ததையெல்லாம் நேற்று பேசியிருக்கிறார். அவருடைய தலைவர் எப்படி அநாகரிகமாக பேசுவாரோ அதே பாணியில், அதே வகையில், அதே வளர்ப்பின் அடிப்படையில் அவர் பேசியிருக்கிறார். ஆனால் எங்கள் தலைவர்கள் எங்களை அப்படி வளர்க்கவில்லை. அதே சமயம் திமுக தலைவர்கள் குறித்து தொடர்ந்து இதுபோல அவர் பேசி வருவது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. இந்தியா நாடு முழுக்க நீட் தேர்வுக்கு எதிராக, பாஜகவுக்கு எதிராக மக்கள் போராடிட்டு இருக்கிறாங்க. மாணவர்கள் ரோட்ல வந்து உட்கார்ந்து இருக்கிறாங்க. ஒரு மாணவர் சமுதாயம் ஒன்று திரண்டு ஒரு மந்திரியையே பதவியிலிருந்து இறக்கியிருக்கிறாங்க. அது குறித்து வாயே திறக்காத ஒருத்தர் இருக்கிறாருன்னா இந்த தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் தான். என்ன ஆதரவு தெரிவிச்சிங்க? ஏன் ரோட்ல வந்து உட்காரல? ஏன் அது குறித்த எந்த புரிதலையும் நீங்க ஏற்படுத்தல? பாஜக அப்படிங்கிற சொல்ல பயன்படுத்துறதுக்கு தெம்பு கிடையாது. பாஜகங்கிற சொல்ல வாயிலிருந்து வருவதற்கே துளியும் தெம்பற்ற முதுகெலும்பற்ற இந்த கூட்டத்தை கோமாளி கூட்டம்னு சொல்றதா இல்லையா? இந்த கூட்டம் எங்க தலைவர்களுடைய தகுதியை பார்த்து பேசுகிறது. அந்த தன்மைக்கு பேர் தான் கோமாளித்தன்மை. முடிஞ்சா பாஜகவை கண்டிக்கிறேன், பாஜகவை எதிர்க்கிறேன், பாஜகவினுடைய கோமாளித்தனங்களை எதிர்க்கிறேன் அப்படின்னு உங்க தலைவர் ஒரே ஒரு வார்த்தை பேசுற சொல்லுங்க.